குட் மார்னிங். இனிய காலை வணக்கம். இந்த குட்டி கோலந்தாங்க போட்டு அழகாக கலர்லாம் அடித்து பூவெல்லாம் வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. என்னுடைய கிறிஸ்துவ நண்பர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி. என்னோடய ஃப்ரெண்டு சரிதாம்மா, உங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்துமஸ். ஹாப்பியாக இருங்க. வின்சி நம்ம வீட்டில் குடி இருக்கும்போது சூப்பராக புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அழகாக பிரியாணி, அந்த மெலிசான சேமியா போட்ட பாயாசம் கொண்டு வந்து கொடுப்பேன். சூப்பர். அதெல்லாம் மறக்கவே முடியாது அந்த நாளெல்லாம். ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியோட. இன்றைக்கி கிளைமேட் நல்லா இருக்குது. மேகமூட்டத்தோட குளிர்ந்த காற்றா மழை வர மாதிரி இருக்குது. இளங்காத்து வீசுதே, எச போல பேசுதே, வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சி ஓடுதே, மேகம் முழிச்சு கேட்குதே. அந்த மாதிரி இளங்காற்று அப்படியே வீசிக்கிட்டே இருக்குது. டீயை போட்டு கொண்டு வந்து வெளியே வச்சு குடிப்போன்னு நல்லா ஸ்ட்ராங்காக டீ போட்டு வெளியே கொண்டு வந்து வச்சு அப்படியே ரசிச்சுட்டே குடித்தேன். நல்லா இருந்துச்சு. காலையில் இனிய பொழுதாக இருந்தது இன்றைக்கி. இவங்களும் சீக்கிரமாக கிளம்பணுன்னு சொன்னாங்களா, அதனால் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுற வேலை கிடையாது, டிஃபன் மட்டும்தான். சேமியா உப்புமாவும் தேங்காய் சட்னியும் செய்யலான்னு சொல்லிவிட்டு, அது என்ன சிம்பிளாக பண்ணுறது தானே, அதனால் கொஞ்சம் நேரம் வெளியே உட்காந்துட்டு அப்புறம் உப்புமா செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி சிதம்பரம் நடராஜர் கோயிலில் திருவாதிரை ஆருத்ரா தரிசனத்துக்காக கொடியேற்ற நிகழ்ச்சி ஜோதி டிவியில் ஓடிட்டு இருந்துச்சு. சிவனோட பாட்டு அப்படியே காதில் கேட்டே இருந்துச்சா, சரி போயிட்டு நடராஜர் கோயிலில் பார்ப்போன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து அவரோட கோயிலில் அந்த கொடியேற்றத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னா, அப்புறம் இவங்களும் ரெடி ஆகிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாப்பிட வந்தாங்க. சுட சுட சேமியா உப்புமாவும் இஞ்சி பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா காரசாரமாக அரைச்ச தேங்காய் சட்னியும் வச்சு கொண்டு கொடுத்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.